Hello friends, welcome back to Excel Digest. நம்ம போன வீடியோவில் ஹோம் டேப்பில் இருக்கிற கிளிப்போர்ட் அண்ட் ஃபாண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அலைன்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் போன வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அலைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது எந்த சைடு வந்து செல்லில் ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதா நம்ம அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எக்ஸலில் என்ன டைப் பண்ணாலும் அது டிஃபால்ட்டாக வந்து லெஃப்ட் சைட் தான் வந்து ப்ளேஸ் ஆகும். அது டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை நம்பராக இருக்கட்டும், நீங்கள் எது டைப் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி செல்லில் லெஃப்ட் சைட் தான் அது வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன அலைன்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, லெஃப்ட், ரைட், சென்டர், அது போக பாட்டம், மிடில், டாப். ஸோ இதெல்லாம் இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 2 அலைன்மெண்ட் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், இன்னொன்று வந்து பாட்டம் அலைன்மெண்ட். ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சென்டராக கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணணும். ரைட் சைடு கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ரைட் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணணும். இப்போ இது டிஃபால்ட்டாக பாட்டமில் தான் இருக்குது, ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது இந்த மிடில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் மிடில் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணணும். அண்ட் செல்லோட டாப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் டாப் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா. இதில் வந்து மந்த்து, நம்பர்ஸு, கஸ்டமர் நேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக எல்லாத்தையும் நீங்கள் ஒரே அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி சென்டர் அலைன்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரைட் சைடும் டெக்ஸ்ட்டை வந்து லெஃப்ட் சைடாக வேணுனாலும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்பர்ஸ் எல்லாம் வந்து ரைட் சைடு வேணும், அதை மட்டும் இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இங்கே இருக்கிற கஸ்டமர் நேம்ஸ்லாம் லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹெட்டிங் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ டாப்பில் மிடில் அலைன்மெண்ட் வித் சென்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் மிடில் அண்ட் சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ரிப்போர்ட்டுக்கு அலைன்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், ப்ளஸ் கலருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கலர்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அது ப்ளஸ் இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்க சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து எப்படி கொஞ்சம் நீட்டாக நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம் அப்படின்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது டெக்ஸ்ட்டோட டைரக்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஓரியன்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரியன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏரோஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த டைரக்ஷன்லலாம் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே இருக்கிற ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கான டெக்ஸ்ட்டு வரும். அதே மாதிரி ஆங்கிள் கிளாக் வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம டெக்ஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 below the other line வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது நம்ம பெஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம டைம் டேபிள்லாம் க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் வந்து லன்ச் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்கும், அப்புறம் பிரேக்குங்கிற செக்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொட்டேட் டெக்ஸ்ட் அப் கொடுத்தீங்க அப்படின்னா கீழேருந்து டெக்ஸ்ட்லாம் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா ரோஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, ப்ளஸ் ஹெட்டிங்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அந்த டைம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்பேஸும் ரொம்ப சேவ் ஆகும், ப்ளஸ் நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் டவுனாக மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். இங்கே கீழே ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான டைரக்ஷனில் நீங்கள் டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிகிரிஸ் கொடுத்துருப்பாங்க, அது இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்லாண்டிங்காக வேணுமோ அவ்வளோ தூரம் மட்டும் நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரிப்போர்ட்ஸோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த அலைன்மெண்ட்ஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேப் டெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டெக்ஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளோட செல்லுலேயே வந்து ஃபிட் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த பிளேஸில் ரேப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ஆண்டாள் சூப்பர் மார்க்கெட்னு இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த செல்லை விட ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி டபுள் டேப் பண்ணி இந்த செல்லோட சைஸ் பெருசு பண்ணலாம். ஆனால் இது ஒன்று மட்டும்தான் பெருசாக இருக்குது, மற்றெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இது தேவை கிடையாது. நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ரேப் டெக்ஸ்ட்டுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஒரே செல்லுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆகி வந்துடும். எகெயின் இதை அன்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரேப் டெக்ஸ்ட்டே மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு அன்ராப் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ரீஸ் இண்டென்ட் இன்க்ரீஸ் இண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ இந்த நேம்ஸ்லாம் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்க்ரீஸ் இண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பேஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் அமுக்கி கொடுத்துக்கலாம், உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ்லாம் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் இண்டென்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ மர்ஜ் அண்ட் சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4-5 ரோஸ் அண்ட் காலம்ஸ் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு திக்கான பார்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது மர்ஜ் அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மர்ஜ் செல்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மர்ஜ் ஆகி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒயிட் ஸ்பேஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட டிஃபால்ட் ஃபார்மேட்டில் லைக் லெஃப்ட் வித் பாட்டம் அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு அன்மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே கீழே போய் அன்மர்ஜ் செல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரியே வந்துடும். நெக்ஸ்ட்டு மர்ஜ் செல்ஸ்க்கும் மர்ஜ் அண்ட் சென்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ என்னென்னு பாருங்கள். இப்போ நம்ம மர்ஜ் அண்ட் சென்டர் கிளிக் பண்ணுறோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டைப் பண்ணுறதெல்லாம் லெஃப்டாக போகாமல் மர்ஜ் ஆகி இந்த மாதிரி சென்டராக வந்து நிற்கும். ஸோ அதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அடுத்து எகெயின் அன்மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மர்ஜ் அக்ராஸ். ஸோ இது கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எல்லா காலம்ஸும் வந்து மர்ஜ் ஆகிரும். ஸோ இப்போ ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான் இருக்குது, எதுவும் டிஃப்ரென்ஸ் வரல. ஆனால் எல்லா காலம்ஸும் வந்து மர்ஜ் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.